ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷனில் மதுரை மெடிக்கல் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். மதுரை மெடிக்கல் காலேஜ் லாஸ்ட் இயரில் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, எவ்வளோ ரேங்கிங்கில் கிடச்சிது, ஃபீஸ் எவ்வளவு, ஆல் இண்டியா கோட்டாக்கு என்ன ரேங்கிங், எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1956லேயே எம்பிபிஎஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. பிஜி டிகிரி 1963ல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பழையமையான ஒரு காலேஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா 250 சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எம்பிபிஎஸ் சீட்ஸ் மட்டும் யூஜி டிகிரிக்கு 250 சீட்ஸ் இருக்குது. இதில் ஆல் இண்டியா கோட்டா 15% ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்துடும். இது கவர்மெண்ட் காலேஜுங்கனால ஆல் இண்டியா கோட்டா 15%. ஸோ இதுக்கு 37 சீட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு கோட்டா 85%. இந்த 85%க்கு நமக்கு மொத்தமாக 7.5% சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 சீட் கொடுக்குறாங்க. இதே மீதி இருக்கிற 92.5% சீட்ஸுக்கு 186 சீட் கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் பிடபிள்யூடி கோட்டாக்கு 11 சீட் கொடுக்குறாங்க. அதாவது பர்சன் வித் ஃபிசிக்கலி டிசேபிள்டு. ஸோ இது 11 சீட் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 250 சீட்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம கம்யூனிட்டி வைஸில் சீட்ஸ் பார்த்தலாம். ஸோ 7.5%க்கு கம்யூனிட்டி வைஸ் சீட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓசிக்கு 5 சீட் கொடுக்குறாங்க. பிசிக்கு 4 சீட்டும், பிசிஎம்க்கு 1 சீட்டு, எம்பிசிக்கு 3 சீட்டு, எஸ்சிக்கு 1 சீட்டு, எஸ்சிஏக்கு 1 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. ஒரு சில காலேஜஸில் பிசிஎம்க்கு எஸ்சிஏக்கெல்லாம் இருக்காது. ஸோ இந்த காலேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 16 சீட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது 92.5%ல் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஓசிக்கு 61 சீட்ஸ் இருக்குது, பிசிக்கு 47 சீட்ஸ் இருக்குது, பிசிஎம்க்கு 8 சீட்டு, எம்பிசிக்கு 33 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 31 சீட்டு, எஸ்சிஏக்கு 5 சீட்டு, எஸ்டிக்கு 1 சீட்டு. டோட்டலாக 186 சீட்டு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஏன்னா சீட்ஸ் அதிகமாக இருக்குது. 250 சீட்ஸ் இருக்குது. ஒரு சில காலேஜஸ்லாம் 100 சீட்டு 150 சீட் தான் இருக்குது. அது இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இதே ஜென்ரல் ரேங்க்கில் எந்த ரேங்கில் கிடச்சிருக்கு அப்படின்னா, ஜென்ரல் ரேங்க் ஓசி 515க்கு லாஸ்ட் இயர் கிடச்சிருக்கு. பிசி 742ல் கிடச்சிருக்கு. இதே பிசிஎம்க்கு 940லையும், எம்பிசி 1129 ரேங்கிங் இருக்கவங்க கிடச்சிருக்கு. அடுத்தது எஸ்சி 4439, எஸ்சிஏ 8755, அடுத்தது எஸ்டிக்கு 8159 உள்ள மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு. இதே இது கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் நம்ம பார்க்கணும். ஸோ கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் பிசிக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 488 கம்யூனிட்டி ரேங்கிங் வாங்கினவங்க கிடச்சிருக்கு. அடுத்தது பிசிஎம்க்கு 45 வாங்கினவங்க கிடச்சிருக்கு. எம்பிசி 208 ரேங்கிங் வாங்கினவங்களுக்கு லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது எஸ்சிக்கு 156, எஸ்சிஏக்கு 27, இது எஸ்டிக்கு 12வது ரேங்கிங் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது 7.5% கோட்டாவில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இதில் ஓசி கிடையாது. இதுக்கு 79 ரேங்கிங் எடுத்தவங்களுக்கு, கம்யூனிட்டி ரேங்கிங் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு 7.5%. அடுத்தது பிசிஎம் 182 எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எம்பிசி 49, இதே எஸ்சி 130 எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது எஸ்சிஏ 183 எடுத்தவங்களுக்கும், எஸ்டி 457 எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுலேயும் கம்யூனிட்டி ரேங்கிங்கில் பார்க்கலாம். ஸோ இது ஜென்ரல் ரேங்கிங்கு. இதே கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங் பார்த்திங்கன்னா 29 ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா பிசிஎம் 7, எம்பிசி 25 ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கும், எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா 6வது ரேங்கிங் இருக்கவங்களுக்கும், எஸ்சிஏ 4வது ரேங்கிங் இருக்கவங்களுக்கும், எஸ்டி 2வது ரேங்க் இருக்கவங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் கம்யூனிட்டி வைஸ் ரேங்கிங்கு. ஸோ இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிறனால ஃபீஸ் ரொம்ப குறைவு தான். மொத்தமாகவே வருஷத்துக்கு 18,000 ரூபா தான் ஆகுது. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக இதுலேயே தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதாவது 7.5ல் தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் குறைவான ஃபீஸ் தான் இருக்கும். என்ன 7.5ல் போனீங்கன்னா இந்த 18,000 ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஸோ இப்போ இதே ப்ரைவேட் காலேஜ் கம்பேர் பண்ணுறப்போ டியூஷன் ஃபீஸே 4,50,000 வந்துடுது. ஸோ அந்த இதை கம்பேர் பண்ணுறப்போ இது நமக்கு ஃபீஸ் குறைவு தான். அடுத்தது ஆல் இண்டியா கோட்டா. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 2 நடந்திருக்கு. இதில் ஓப்பனு, ஸோ ஓப்பன் கேட்டகரியில் ரவுண்ட் 1 ரேங்கிங் 4456. இதே ரவுண்ட் 2ல் 22,014க்கு கிடச்சிருக்கு. இதே ஓபிசி கேட்டகரி. ஸோ ஓபிசியில் ஃபஸ்ட் ரவுண்டில் 5,612 ரேங்கிங் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. செகண்ட் ரவுண்டில் 20,767க்கு அவங்களுக்கு கிடச்சிருக்கு.
அடுத்தது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து 12,089 இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதே வந்து செகண்ட் ரவுண்டில் 17,320 இருக்கவங்களுக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து எஸ்சி கோட்டா. ஸோ எஸ்சி கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 37,509 இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும், செகண்ட் ரவுண்டில் வந்து 75,910 கிடச்சிருக்கு. எஸ்டி கோட்டாவில் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து 96,009 ரேங்கிங் இருக்கும் கிடச்சிருக்கு. செகண்ட் ரவுண்டில் சீட்ஸ் வந்து இல்லை, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் கோர்சஸும் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து 2 பேராமெடிக்கல் கோர்சஸும் வந்து அவைல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பிஜி டிகிரியும் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த காலேஜ் அப்படிங்கிறனால நல்லா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து நல்லா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த டைமு உங்களோட ரேங்கிங் வந்து வந்ததுக்கப்புறம் இந்த ரேங்கிங்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.